அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினாக்கு தான் ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட டைட்டில் வந்து டைட் டு அஸ் இன் லவ் வேர் லவ் பிகன் அண்ட் நெவர் எண்டட். ஓகேவா, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் பெட்டில் ஒரு சைடாக படுத்துட்ருக்கீங்க. உங்களை ஹக் பண்ண மாதிரி இன்னொரு பர்சன் உங்கள் பின்னாடி தான் படுத்துட்ருக்காரு. நீங்கள் முழிச்சவங்க அவரை பார்த்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரா. ஸோ அவர் கையை லைட்டாக விலகிட்டு நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க. உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் டீப்பாக ஏதோ யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் என்ன வயன் வந்து படுவா அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை பிடிச்சி இழுக்க போகிறாரு. பட் நீங்கள் ஜிமின் லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவர் தான் எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. வயன் என்ன நினச்சிட்ருக்க, என்ன பண்ணுற நீ பாட்டில், என்ன பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிற, அவ்வளோதானா? பின்ன நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஜிமின்? போதும், இதுக்கு மேலே முடியாது, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ட்டு ஜிமினை கண்ணை பார்த்து நீங்கள் சொல்ல ஜிமினும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டே காலேஜ் முன்னாடி நின்றுட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டே பார்க்குறீங்க அவ்வளோ பெரிய காலேஜையும். அப்பாடி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. நீங்கள் ஒரு லாங் பிளெயின் சுடிதார் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க ஹேர்ஸ் எல்லாம் அப்படியே பின் பண்ணி பின்னாடி போட்டிருக்கீங்க. ஒரு அழகான நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. பார்க்கவே செம்மையாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு உள்ளே போக அங்கே எல்லா காலேஜ்லேயும் மாதிரி தான் ஒரு சைட் புள்ளி நடக்க, இன்னொரு சைட் கேர்ள்ஸ் பாய்ஸுன்னு அங்கே எல்லாருமே அழகாக இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்துட்டே அப்பாடி இப்போ தாண்டா காலேஜுக்கு அந்த மாதிரியே ஃபீலாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போக, ஆமாம் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தேடிட்டே போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த காலேஜ்லேயே 2 ஹேண்ட்ஸமான பாய்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு செப்பரேட்டாக ஃபேன் கேர்ள்ஸே இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 2 கேங்குக்கும் பார்த்தாலே மோதிக்கும். ஏன் தான் பெருசுன்னு மோதிப்பாங்க. அந்த 2 ஹேண்ட்ஸமான கையில் ஒரு பர்சன் தான் நம்ம கிம் டேயாங் தான் அங்கே ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ அவருக்கு ஃபேன் கேர்ள்ஸே அவ்வளோ பேர். அவரோட சிரிப்புக்கே எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஆனால் அவரை சிரித்து தான் பார்க்க முடியாது, எப்போவுமே வெறப்பாக தான் சுற்றிட்டுருப்பார். இருந்தாலுமே அவங்களோட ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் அவர் பின்னாடி தான் சுற்றிட்டுருப்பாங்க. அவர் அதுவும் இல்லாமல் அந்த காலேஜ்லேயே 2nd டாப்பர் வேறு. ஸோ அதனால தான் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸும் கூட. இன்னொரு பக்கம் நம்மளோட மெயின் லீடனை நம்ம ஜிமினா தான் அங்கே ஃபஸ்ட் ரேங்க். அவருக்கு தான் நிறையா ஃபேன் பேஸ் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கும் தான் நிறையா ஃபேன் பேஸே இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் தான் பார்த்தாலே மோதிக்கும். அது 2 பேரும் தவறி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சுது. இவங்க 2 பேரும் சைலண்டாக இருக்காங்களோ இல்லையோ, அவங்களோட ஃபேன் கேர்ள்ஸே 2 பேரும் மோதிக்கிட்டு சத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேரோட இன்ட்ரடக்ஷன் போகிறோம். நீங்கள் இப்போ கிளாஸ் ரூம் தேடிட்டே எங்கே இருக்கும், என்னடா இது காலேஜ் பெருசாக இருக்குன்னு பார்த்தா ரூம் எங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டே எங்கே இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃபோனை பார்த்துட்டே இந்த கிளாஸ் ரூம் தானா, இது எங்கே இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே போக மேலேருந்து ஒருத்தர் ஹேண்ட்ஸமாக கீழே இறங்கி வர, நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே போகிறனால நீங்கள் அவரை சரியாக கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் ஒரு டேர்ன் எடுக்கும்போது நீங்களும் அவரும் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவரோட கால் மட்டும்தான் தெரிய, நீங்கள் அப்படியே அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு வயன் நீ தானே வயன் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஜிமினா அப்படின்ட்டு நீங்களும் பார்த்து ஷாக் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் செப்பரேட்டாக மீட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. வயன் இப்படி பண்ண, ஏன் எனக்கு மோசம் பண்ணிட்டு போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் எங்கே போனேன், நான் உனக்காண்டி எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் அவர்கிட்ட இருக்க அதுங்கத்தெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீக்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டு தயங்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்ன சொல்லு, நான் உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வயன். ஜிமின் அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர். நீங்கள் அப்போது ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தா ஜிமின் 8th அந்த மாதிரி உங்களோட ஒரு கிளாஸ் முன்னாடி தான் படிச்சுட்ருப்பார். ஸோ நீங்களும் ஜிமினும் அப்போல்லாம் ரொம்பலாம் க்ளோஸ்லாம் கிடையாது. உங்கள் 2 பேருக்கும் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. ஆனால் நீங்கள் அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டுருப்பீங்க. அப்போது ஜிமினோட கேங் வந்து அப்போது ஒரு புள்ளி கேங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யதார்த்தமாக போக ஜிமின் பார்த்துட்டு டே அவளை கூப்பிட்றா அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அவனும் ஓ இருடா மச்சான் கூப்பிட்றான், பொண்ணே ஓய் இங்கே வா. என்ன நானா? நீ தான் என் காது கேட்கலையா, வாங்க
இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் வரீங்க. என்ன என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? நாங்கள் எது சொன்னாலும் நீ செய்யணும். சும்மா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காத. நாங்கள்லாம் உனக்கு சீனியர் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சீனியரா? ஆமாம், எங்களை பார்த்தா சீனியர்னு தெரியலையா? ஆ தெரியுது தெரியுது. என்ன இவ ரொம்ப எகத்தலமாக பேசுகிறான்னு தான் ஜிமின் மைண்ட் வாஷ் ஓடிட்டுருக்கு. உன் பேர் என்ன? என் பேரா வயன். கேட்கல. என் பேர் வயன். கேட்கல. வயன். கேட்கலன்றல. ஏய் முட்டா பேசு, உனக்கு கேட்கலையாடா? என் பேர் வயன்னு சொல்கிறேன். மூடிட்டு போய் கிளாஸில் உட்காந்து கிளாஸுக்கு விடிடா. சும்மா டார்ச்சல் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு நீங்கள் எந்த கடுப்பில் இருந்தீங்களோ கத்தி விட்டு நீங்கள் பட்டில் போக அங்கே இருக்கவங்களாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இங்கே ஜிம்மினுக்கு தான் அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன்ற மாதிரி ரியாக்ஷனில் நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கலாச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மினுக்கு உங்களை பார்த்தா கோவமாக வருது. ஃபஸ்ட் டைமே நீங்கள் இப்படி பண்ணி விட்டுட்டீங்க. ஜிம்மினுக்கும் உங்களுக்கும் ஒரு மோதலோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போக போக நீங்களும் ஜிம்மினும் இப்படி தான் எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் சாதாரணமாக இல்லை, உங்களுக்கு வாய் ஜாஸ்தி. ஸோ ஜிம்மினை பார்த்தாலே நீங்கள் இப்போ அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக மாற ஆரம்பிக்குது. உங்கள் 2 பேருக்கும் தெரியாமையே அது லவ்வாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் மோதிக்கிட்டு தான் இருக்கீங்க முன்னாடி. ஆனால் இது 2 பேரும் சிரிச்சிட்டே தான் மனசுக்குள்ளே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இப்படியே போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்கும். அந்த டான்ஸ் காம்படிஷனில் சீனியர் ஜூனியர் அப்படின்ட்டு எல்லாரையும் கப்பலாக சேர்த்து போட்டிருப்பாங்க. அதில் நீங்களும் ஜிமினும் தான் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்திருக்கோம். உங்களுக்கும் செம்ம குஷி, ஜிமினுக்கு அதுக்கு மேலே. ஆனால் 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிறீங்க. ஆனால் மனசுக்குள்ளே செம்மையாக நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கும் அங்கே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் டான்ஸ் ஆட அங்கே இருக்க கேங்லேயே நீங்கள் 2 பேர் தான் ரொம்ப கெமிஸ்ட்ரியாக டான்ஸ் ஆடுறதுனால உங்கள் 2 பேரையுமே சென்டரில் முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. இது உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுச்சு. நீங்கள் 2 பேரும் ஜாலியாக அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அப்போயே உங்களுக்கு ஒரு மாதிரி லவ்வாக தான் மாறிடுச்சு. 2 பேரும் ஸ்டார்டிங்கில் முறைச்சிட்டு இருந்த மாதிரியே டான்ஸ் ஆடுறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக டான்ஸ் ஆடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபெஸ்ட் டேவும் வர நீங்களும் ஜிமினும் அங்கே டான்ஸ் ஆடணும். அப்போ உங்கள் கேங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஜிமின் அங்கே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை பார்க்குறதுக்காண்டி. அப்போ நீங்களும் வரீங்க. ஒரு ரெட் கலர் ஸ்லீவ்லெஸ் டாப், அதுக்கப்புறம் கீழே லைட் ரெட்டிஷான ஒரு ஸ்கர்ட், அதுக்கப்புறம் ஹேர்ஸ்லாம் ஃப்ரீயாக விட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. அங்கே ஜிமினும் அவ்வளோதான். ரெட்டு கலர் கோட் உள்ள ஒரு லைட்டு பிங்கிஷ் அப்படின்ட்டு உங்களுக்கு மேட்சிங்கான கோட் சூட்டில் இருக்கார். நீங்கள் பார்த்துட்டு மெய் மறந்து போய் வரீங்க. ஜிமினும் அவ்வளோதான் உங்களை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிட்ட வந்துட்டு டான்ஸ் ஆட நீங்கள் 2 பேரும் தான் ரொம்ப லவ்லியாகவும் கெமிஸ்ட்ரியாகவும் டான்ஸ் ஆட அங்கே இருக்கவங்க எல்லோரும் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு கைத்தட்டி அவ்வளோ பாராட்டுங்க டான்ஸுக்கு. அது ஒரு மாதிரி காம்படிஷனாக தான் போயிட்டுருக்கோம். அதில் நீங்கள் எல்லாம் வின் ஆகுறீங்க, உங்கள் குரூப்பே வின் ஆகுது. அதுவும் எக்ஸ்பெஷலி நீங்கள் 2 பேரால் மட்டும்தான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் உங்களோட லவ்வையும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச கொஞ்சம் லவ்லியாக இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் இதுவரையும் ஒரு தடவை கூட டேட்டிங்கே போகாதனால நீங்கள் 2 பேரும் டேட்டிங் போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு தான் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஜிமினோட பர்த்டே அன்றைக்கி தான் நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் போகலான்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதுக்காண்டி ஜிமினுக்காண்டி இத்தனை வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த காசில் ஜிமினுக்காண்டி ஒரு கிஃப்ட் வாங்குறீங்க. அவருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு நீங்கள் ஆர்வமாக வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க, என்னப்பா அப்படின்ட்டு நீங்கள் போக, வயன் போ சீக்கிரமாக உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண. ஏன்னா எனக்கு புரியல. போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுடி. எதுக்கு? சொல்கிறேன் வயன், சீக்கிரம் அவசரம் அப்படின்ட்டு அவங்க அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் எதுவுமே புரியாமல் போய் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரீங்க. வா வயன் போகலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அப்ராடு கூப்பிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அப்ராட் போகிறோன்னே நீங்கள் அங்கே போகிற வரையுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஜிமின் இங்கே உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். பட் நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ ஸ்கூலுக்கும் வராமல் இருக்க அவருக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கும். உங்களை காண்டாக்டும் பண்ண முடிஞ்சிருக்காது. சாரி ஜிமின், அது என் அம்மா அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சின்னு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனும் பண்ணாமல் தான் என்னையை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இத்தனை நாள் கழிச்சு காலேஜுக்காண்டி தான் நான் மறுபடியும் இந்தியா வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ சொல்லி முடிக்க ஜிமினுக்கு ஏன்னா பட் நீ என்கிட்ட ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல வயன். ஜிமின் எனக்கே லாஸ்ட் நிமிட் வரையும் தெரியாது, நான் என்ன பண்ணட்டும் நான் அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது உங்களோட நிலமை. சரி ஓகே விடு, இப்போயும் நான் தான் உனக்கு சீனியர், நான் வச்சுக்கோ. தெரியுமே நீங்கள் என்ன சீனியர், நான் உங்களோட ஜூனியர் அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டே சொல்ல. இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணுற? அதுவா, எனக்கு இந்த மாதிரி சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா எதுக்கு?
ஏன்னா அவங்க 2 பேரும் லவ் ஸ்டோரி தான் செம்மையாக இருக்கும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப லவ்லியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. பட் ஜிமினுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. அவருக்கு நீங்கள் மறுபடியும் லவ்வை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல வரீங்கன்னு சுத்தமாக புரியாமல் அவரும் அப்படியே போயிட்டாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் வேறு வேறு கிளாஸாக இருந்தாலுமே நீங்கள் 2 பேரும் லாங்குவேஜ் கிளாஸ்னால் ஒரே கிளாஸுக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ஜிமின் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரே கிளாஸுக்கு தான் லாங்குவேஜ்காண்டி வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது கிளாஸுக்குள்ளே எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே டியாங்கும் தான் வராரு. டியாங்க நீங்கள் பார்க்கல, ஏன்னா நீங்கள் புக்கு உட்காந்து ஆர்வமாக படிச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் வந்து யாரோ உட்கார நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே டியாங் தான். டியாங்க பார்த்தோன்னா உங்களுக்கு சரியாக தெரியல. அப்போ அவர் தான், வயன் எப்படி இருக்க? நீங்கள் யார்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா வயன் அப்படின்ட்டு கேட்க நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. ஏன்னா அப்போது நீங்கள் ஸ்கூல் டைம் படிச்சுட்டு இருக்கும்போது டியாங், ஜிமின் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்றா தான் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு பார்க்கும்போது இவர் இன்னோசென்ட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். இப்போ என்னன்னா செம்ம ஹேண்ட்ஸமாக மாறிட்டார் இல்லையா? ஸோ உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அவர், வயன் நான் தான் கிம் டியாங், ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு கேட்க, ஓ ஓ டியாங் நீயா, என்னடா இப்படி மாறிட்ட, ரொம்ப ஹேண்ட்ஸமாக மாறிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, நான் ஹேண்ட்ஸம் தானே அப்படின்ட்டு அவர் ஸ்மிக் பண்ண, உன்னோட பாக்ஸஸ் மேலே மட்டும் இன்னும் நீ மாற்றல, அது தாண்டா உனக்கு அழகே அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் அவன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க. அவர் இருந்தாலும் உங்ககிட்ட ரொம்ப பழகி ரொம்ப வருஷமாக உங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி ரொம்ப ஒட்டி பேசிகிட்டு இருக்காரு. இது நீங்கள் அப்போவா கவனிக்கல, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதுனால பேசுகிறனா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே பேசிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஜிமின் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு நீங்களும் டியாங்க ஒன்றா ஒட்டி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் ஏன் தான் தெரியல. டியாங்கோ ஜிமின்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. பட் இப்போது அவங்க 2 பேரும் எதிரியாக இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னே தெரியல. இதில் நீங்கள் டியாங் கூட பேசுகிறத பார்த்து ஜிமினுக்கு இன்னும் கடுப்பாக அவர் உங்களை முறைச்சிட்டே பின்னாடி போகிறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு இவர் இப்படி முறைக்கிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் பின்னாடி உக்காந்துட்டு உங்கள் மேலே பேப்பராக எட்டி வீசிகிட்ருக்காரு. நீங்கள் யார் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஜிமினை பார்த்தோன்னே, என்ன ஜிமின் இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ட்டு சாஃப்டாக சொல்கிறாரு. நீங்கள் இல்லை நான் இங்கே உட்காந்துக்கிறேன், வா வயன் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் வரமாட்டேன்றீங்க. அவளுக்கு இன்னும் கடுப்பாகுது. நான் தான் இவ்வளோ கூப்பிட்றேன்ல, வந்தால் அவளுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சத்தமாகவே, வயன் இங்கே வந்து உட்காருவா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. பட் நீங்கள் அப்பயும் போகல. சும்மா இருங்க ஜிமின், நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் டியாங் கிட்ட ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தனால ஜிம்னு நீங்கள் அவ்வளோ கண்டுக்கல. டியாங்க்கு இதெல்லாம் தெரியுது. அவர் லைட்டாக மனசுக்குள்ளே ஸ்மிக் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஸோ அதுக்காண்டி தான் வேணும்னே ஜிமினை வெறுப்பேற்றதுக்காண்டி தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்காரு. பட் நீங்கள் டியாங்க அப்பாவித்தனமாக நம்பிட்டு அங்கே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் டென்ஷன் ஆகிட்டு பெஞ்சை ஜோராக அடிச்சுட்டு, வயன் உன்னை நான் பின்னாடி வர சொன்னேன், சீக்கிரம் பின்னாடி வரியா இல்லையா அப்படின்ட்டு கத்த. நீங்கள் ஐயோ இவர் எதுக்கு இப்படி கத்துறாரு அப்படின்ட்டு நீங்கள் அவசரமாக ஜிமின் பக்கத்தில் போயிட்டு, என்ன ஜிமின் ஏன் இப்படி கத்துறீங்க, நான் டியாங்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், நீ எதுக்கு அவன்கிட்ட பேசுகிறேன், அவன்கிட்டலாம் நீ பேசக்கூடாது. ஏன் ஜிமின், அவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டா? அவன் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ மூடிட்டு என் பக்கத்தில் உட்காரு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சிட்டாரு. நீங்கள் என்ன ஜிமின் இப்படி நடந்துக்கிறீங்க, டியாங் என்ன நினைப்பாரு, அவன் என்ன நினச்சா எனக்கு என்ன வயன்? ஜிமின் என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்களும் டியாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, இப்போ என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? நான் ஏன் எதுக்குனாலாம் உன்ட்ட இப்போ சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை வயன், சொல்கிறத மட்டும் செய், புரிஞ்சுதா? இப்போ நீ மட்டும் மறுபடியும் அங்கே போய் உட்காந்தேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நான் யார் இருக்கா இல்லைன்னெலாம் பார்க்க மாட்டேன், உன் லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அப்படின்னு நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்க அப்படின்ட்டு அவர் அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்டாரு. நீங்கள் என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கிங்காக ஜிமினை பார்த்துட்ருக்க. ஜிமின் சும்மா இல்லாமல் உங்களை பிடிச்சி நோண்டிகிட்ருக்காரு. ஜிமின் என்ன பண்ணுறீங்க, இப்போ தான் கோபத்தில் இந்த மாதிரி கத்துறீங்க, இப்போ நான் இப்படி நடந்துக்கிறீங்க? அதெல்லாம் அப்படி தான், நீ நான் சொல்கிற பேச்சை கேட்டால் நானும் உங்ககிட்ட இப்படி தான் இருப்பேன், அதுவே நான் சொல்கிற பேச்சை கேட்காம ஏதாச்சும் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீ பார்ப்ப அப்படின்ட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன மிரட்டுறான் அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க.
அதுக்கப்புறம் அவர் கையை வச்சு உங்களை சுரண்டுறது, அதுக்கப்புறம் உங்களை அப்படியே டச் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாமல் தைஸ் மேலே கை வைக்கிறது, அதுக்கப்புறம் ரப் பண்ணுறதுன்னு அவர் எதுதோ சிலிமிஷெல்லாம் பண்ணிகிட்ருக்க. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. காலேஜில் எப்படி நடந்துக்கிற நீ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீனியர் ஜூனியர் பக்கத்தில் உட்காந்துப்பாங்களா? நீ மட்டும் போய் அவன் பக்கத்தில் உட்காந்த. நான் எங்கே உட்காந்தேன்? அவன் தான் வந்து என் பக்கத்தில் உட்காந்தான். அவன் உட்காந்தா நீயும் உட்காந்துப்பியா அப்படின்ட்டு மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் ஆக. நீங்கள் போதும் விட்டுறியா? அந்த டாப்பிக்கே விட்டுரு ஜிமின். அது அவன் டாப்பிக்கை நீ எடுத்தாலும் நீ கொன்றுவேன். ஆஹா, கொன்றுவியா அப்படின்ட்டு கேட்க. என்ன, நான் கூட நீ மாறிட்டேன்னு நினச்சேன், பட் அப்படியே தாண்டி இருக்க வயன். ஆமாம், நீயும் தான் மாறிட்டேன்னு நினச்சேன், நீயும் தான் அப்படியே பொறுக்கித்தனமா இப்படி நாட்டியாக பிஹேவ் பண்ணிருக்க ஜிமினா. நான் அப்படியே தான் இருக்கேன், நீயும் அப்படியே இரு, அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சம் லவ்லியாக பேச ஆரம்பிக்க. அப்போ கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே சார் என்ட்ரி கொடுத்துட்டாரு. சார் வர்றது கூட கவனிக்காமல் நீங்கள் 2 பேரும் ரொம்ப கொஞ்சி கொலாவே பேசிகிட்ருக்கீங்க. அப்போது சார் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கிறத பார்க்குறாரு. எல்லோரும் நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினா நீங்கள் 2 பேரும் மட்டும் உட்காந்து அப்படியே காதலுக்குள்ளே மூழ்கி போய் பேசிகிட்ருக்கீங்க. இதை அதனால் சார் கவனிச்சிட்டாரு. லாஸ்ட் 3rd பெஞ்ச் எந்திரிங்க 2 பேரும். ஜிமின் அண்ட் அவள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க பொண்ணே எந்திரி அப்படின்ட்டு சார் சொல்ல ஜிமின் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜிமின் தான் எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆச்சே. ஸோ சாருக்கு தெரியும் ஜிமினாவை, பட் உங்களை தெரியாது. நீங்கள் இன்றைக்கி தானே வந்திருக்கீங்க, ஸோ அதனால் உங்களை எந்திரிமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஜிமினும் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணிட்டு, ஐயோ ஜிமினா சார் எப்படா வந்தாங்க? எனக்கு என்ன தெரியும், நான் தான் உன்ட்ட பேசிகிட்டு இருந்தேனே. ஐயோ இவனை ஒருத்தன் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்க. கெட் அவுட் ஃப்ரம் த கிளாஸுக்கு வர்றது கிளாஸுக்கு கவனிக்கணும்னு இப்படி கடலை வறுக்கிறான் தான் நீங்கள் கிளாஸுக்கே வர தேவையில்ல, 2 பேரும் வெளில கிளம்புங்க அப்படின்ட்டு சார் சொல்ல, நீங்கள் சார் அப்படின்ட்டு கெஞ்ச போகிறீங்க. பட் ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே வெளில இழுத்துட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு ஜிமின் மேலே தான் கோவம். அவனால் தான் ஃபஸ்ட் டேவே இப்படி திட்டு வாங்கிட்டோமே, அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், ஃபஸ்ட் டேவே பேட் இம்ப்ரெஷனாக இருக்காது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துல ஓவர் திங்க் பண்ணிட்டு ஜிமின் மேலே கோவமாக வந்து வெளில நின்றுட்டுருக்கீங்க, கையை கட்டிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி பவுட்டி ஃபேஸ் வச்சுட்டு. அப்போ ஜிமின், வயன் நல்லதாக போச்சு, நம்ம 2 பேரும் இப்போ பேசலாம் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் உனக்கு அறிவு இருக்கா ஜிமின்? ஃபஸ்ட் டேவே என்னை பற்றி அவர் என்ன நினைப்பாரு, நீ பண்ண வேலைனால இங்கே பாரு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் இப்போ என்னடி பிரச்சனை, இது நல்லது தான் விடு. அந்த சார் எல்லாம் உன்னை இப்போ பார்ப்பாரு, உன்னை திட்டுவார், பட் நாளைக்கு நீ யாருன்னு கேட்டாலே தெரியாது. அந்த மாதிரி தான் இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம். நீ ரொம்பலாம் யோசனை பண்ணாத, வா நம்ம வெளில போகலாம். வெளியிலையா? நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், உன் கூடலாம் நான் வரவே மாட்டேன், உன் கூட நான் சண்டை அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் சிரிச்சிட்டு, வயன் என்ன வயன் கொஞ்ச நேரம் தானே, என் கூட வரமாட்டியா ப்ளீஸ் வயன் வா அப்படின்ட்டு க்யூட்டாக ஃபேஸை பண்ணிட்டு காமிச்சிட்ருக்க. உங்களுக்கு சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சேச்சா இவனுக்கெல்லாம் மயங்கவே கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் அழுதுருவேன், இங்கே புரண்டு அழுவேன், சின்ன குழந்தை மாதிரி அழுவேன், எல்லாரும் பார்த்து அதுக்கப்புறம் ஓன்ட்டு தான் வந்து ஏமா அந்த பையனை இப்படி கஷ்டப்படுத்துகிற, அவன் நீ வெளில தானே கூப்பிட்றான், போயிட்டு வான்னு எல்லாரும் அனுப்பி வைக்கிற மாதிரி செஞ்சுருவேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல உங்களுக்கு இப்போ சிரிப்பே வந்துருச்சு. என்ன ஜிமின் விளாட்றீங்களா? அப்பாடி என்னோடய பையனை சிரித்து பார்க்க தான் அழகாக இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அதுக்கப்புறம் சிரிச்சிட்டே ஜிமின் கூட போகிறீங்க. கிளாஸ் எல்லாம் பங்க் அடிச்சுட்டு 2 பேரும் எக்ரி குதிச்சு வெளில போகிறீங்க. ஜிமின் பைக்கில் நீங்கள் உக்காந்துட்டு அப்படியே மாதம் 2 பேரும் வெளில போகிறீங்க. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அது ஜிமின் பின்னாடி பைக்கில் உட்காந்துட்டு அப்படியே செம்மையாக இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீலு. நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போக ஜிமின் கண்ணாடி வழியாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, இப்போது ரொம்ப அழகாக கூடி போய் இன்னுமே அழகாக இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை ரசித்து தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ் எல்லாமே தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து அவர் அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் என்ன ஜிமின் சிரிக்கீங்க? அதுவா, நம்ம எப்படி மீட் பண்ணோம், இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு யோசிச்சேன்னா அதுதான் சிரிப்பு வந்துருச்சு. எப்படி மீட் பண்ணோம், 2 பேரும் கொஞ்சம் மோதலில் தானே மீட் பண்ணோம், இப்போ காதலில் வந்து முடிஞ்சிடுச்சு, என்ன பண்ணுறது, அதுதான் லைஃபு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, கரெக்டு தான் அப்படின்ட்டு ஜிம்னு உட்காந்துட்ருக்காரு. பட் இப்போது நீங்கள் 2 பேரும் லவ்வில் இருக்கீங்களா என்னென்னு 2 பேருக்கும் தெரியல. பட் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது என்னமோ லவ் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான். ஸோ இப்படியே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு வந்து சேர்ந்துற நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. ஜிமின் ஏன் உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ண, ஏன் உனக்கு தெரியாதா என்ன? நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமின் உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுறாரு. இன்னும் நான் வச்சுருக்கியா ஜிமின், நான் எப்படி வையன் மறப்பேன்,
உன்னோட மெமரிஸ் என்னோட ப்ரெஷியஸ். நான் அது எப்போவுமே மறக்க மாட்டேன். அது எப்போவுமே என்னோட இதயத்து கூட தான் இருக்கும். அது எப்போவே நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நானும் தான். நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் ஜிமின். என்னோட பெஸ்ட் ஆஃப் த டைம்னா அது எப்போவுமே உன் கூட மட்டும்தான் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக, ஆமாம் ஜிமின், நீ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டியோ? என்ன சொல்கிற வயன்? எனக்கு புரியலையா? நீ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீ அதுக்கு தானே ஜெலஸ் ஆன? இல்லையே, நான் ஜெலஸ் எல்லாம் ஆகலையே அப்படின்ட்டு திருட்டு மொழியோட தான் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு, அப்புறம் எதுக்கு ஜெலஸ் ஆன? அப்புறம் எதுக்கு அப்படி கத்துன? என்ன, எதுக்கு உனக்கு பிரச்சனை? ஆமாம், உனக்கும் டேங்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் என்ன கொஷின் கேட்க ஜிமினோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. என்னாச்சு ஜிமின்? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? அது ஒன்றும் இல்லை வயன். நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. உனக்கு ஜெலஸ் தானே நான் டேங் கூட உட்காந்து பேசினதுக்கு? நீ ஏன் டேங் கூட பேச மாட்டியா என்ன? உனக்கும் டேங்க்கும் எதாச்சும் சண்டையா? அது பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சண்டை தான். என்ன சொல்கிற? எனக்கு புரியல. அதை விடுவயன், இப்போதைக்கு அது தேவையில்லையா? ஏன் ஜிமின்? நான் டைம் வரும்போது சொல்கிறேன் வயன். இப்போதைக்கு உன்ட்ட சொல்கிறது நல்லா இருக்காது. ஸோ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, சரின்ட்டு நீங்களும் ஓகே அப்புறம் சொல்லுவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. அப்போ ஜிமினும், வயன், என்ன ஜிமின்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பயமாக இருக்கா? ஏன்? நீ ப்ளீஸ் என் கூட மட்டும் பேசாத வயன். ஏன் ஜிமின்? ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. உன்னையும் என்னையும் பிரிச்சிருவானோன்னு பயமாக இருக்குது. பிரிச்சிருவானா? அவன் எதுக்கு பிரிக்கணும் நம்ம 2 பேரையும்? அப்படி என்ன அவனுக்கு தேவை நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுல? எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. ப்ளீஸ் நீ என் கூட பேசாத. எனக்காண்டி நீ பேசாத. நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கடைசி வரையும் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ லாஸ்ட் வரையும் என் கூட இருப்பியா வயன் அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, நீங்கள் என்ன ஜிமின் இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் வயன், நம்ம லாஸ்ட் வரையுமே இப்படியே ஒன்றா லவ் பண்ணிவிட்டு கடைசி காலம் வரையுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்ம 2 பேருக்குள்ளே யாருமே வரக்கூடாது. நீ என்னை லவ் பண்ணுறியா வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி கேட்க, நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஜிமினை பார்க்குறீங்க. ஏன்னா அவர் இத்தனை நாள் கழித்து இப்போ தான் உங்ககிட்ட நம்ம மறுபடியும் லவ் பண்ணலாமான்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஷாக்கிங்காக தானே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்க ஜிமின், நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு உங்கள் கிட்ட நீல் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டே அவர் லவ் யூ சொன்னதில் நீங்கள் ஷாக்கிங்காக இருக்கீங்க. இதில் இவர் கிஸ் பண்ணது உங்களுக்கு இன்னுமே ஷாக்காக நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கான வேர்ல்டுக்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டு கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமின் ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக சாஃப்ட் கிஸ் உங்கள் லிப்ஸ் மேலே கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் விலகிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் விட்டு தெரிஞ்சோடனே ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. வயன், என்னை பாருடி. இல்லை, நான் பார்க்க மாட்டேன். ஏன் என்னை பார்க்க மாட்டியா? நான் அவ்வளோ அசிங்கமாவா இருக்கேன்? என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ என்ன, என்னை பாரு வயன் அப்படின்ட்டு உங்கள் சின்ன தூக்க நீங்கள் அப்படியே அவரை தான் ப்ளஷ்ஷோடு பார்க்குறீங்க. அவர், வயன் செம்மையாக இருக்க தெரியுமா அந்த ப்ளஷ்ஷில்? செம்மையாக இருக்கு அப்படின்ட்டு உங்களை அவ்வளோ ரசிக்கிறாரு. உங்களுக்கு இன்னுமே ப்ளஷ் ஆகிட்டு நீங்கள் இன்னுமே ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்ருக்கீங்க. இப்படி ப்ளஷ் ஆனால் எப்படியே நல்லா கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியும்? இந்த 5 வருஷமும் உன்னை நினச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ உன்னை திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கல. ஆனால் நான் மறுபடியும் உன்னை பார்த்துட்டேன். இதுதான் விதின்னு இருந்தா மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். இது நம்மளோட ஃபேட் தானா? நீ என்னோட எப்போவுமே இருப்ப. நீ என் கூட தான் எப்போவுமே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் சொல்ல, நீங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சிட்டு சொல்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பேச்சப் ஆகிருக்கீங்க. பாஸ்டில் லவ் பண்ணிங்க, இப்பயும் கண்டினியூஸாக லவ் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாத விஷயம், டியாங்க்கும் ஜிமினுக்கும் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு ஜிமின் உங்ககிட்டேருந்து ஏன் மறைக்கிறாரு? உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு முடிவாக தான் ஜிமின் இருக்காரு. ஆனால் அது ஏன் தான் தெரில. பட் நீங்கள் ஜிமின் சொல்லுவார் அப்படின்ட்டு நம்பிக்கையில் இருக்கீங்க. பட் இந்த ஜென்மத்தில் அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்படி ஜிமினுக்கும் டியாங்க்கும் என்னதான் ஆச்சு? உங்களையும் ஜிமினியும் டியாங் கண்டிப்பாக பிரிக்க பார்ப்பான் அப்படின்ட்டு ஜிமினிக்கு ஏன் அவ்வளோ பதட்டமாக இருக்குது? ஏன் அவ்வளோ பயப்படுறாரு அப்படின்ட்டுலாம் நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.